வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில 60 வயசுங்கிறது ஒரு முடிவே இல்லைங்க. அது ஒரு புதிய ஆரம்பம். ஆனா இந்த வயசுக்கு பிறகு பலருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைகள் என்னன்னா, மூட்டு வலி, கால் வலி, சோர்வு, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், நினைவாற்றல் குறைவு அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ வயசு ஆகுது, அதனால தான் இப்படி உடம்பு பலவீனம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. வயசு காரணம் இல்லையே இல்லைங்க. நீங்க தவறான உணவு தான் முக்கிய காரணம். இளமையா இருக்கும் பொழுது நீங்க சிறு சிறு உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை அப்படியே உடல் உறிஞ்சி அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனா வயது ஆக ஆக அவங்களுடைய உடல் அந்த உறிஞ்சும் திறன் கம்மியாகும். அது உண்மை. ஸோ அதனால அந்த டைம்ல அதுக்கேத்த மாதிரி நம்ம ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 60 வயசுக்கு பிறகு தினமும் சாப்பிடக்கூடிய உடலை மெதுவாக மீண்டும் பலமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 4 காய்கறிகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் சொல்ல போகக்கூடிய அந்த காய்கறி மிகவும் முக்கியமான காய்கறி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காய்கறி அப்படின்னு பார்த்தா அது முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் தாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு கீரைனா அது முருங்கைக்கீரை தான். ஆனால் இப்போ பலரும் அந்த கீரையை மறந்து போயிட்டாங்க. முருங்கைக்கீரை ஏன் ரொம்ப ரொம்ப முதியவர்களுக்கு ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது முக்கியமாக கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. 60 வயதுக்கு பிறகு வரக்கூடிய எலும்பு பலவீனம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. ஏன்னா அதில் ரிச் கால்சியம் இருக்குது. இந்த ரிச் கால்சியம் உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் முருங்கைக்கீரையில் உள்ள அந்த கால்சியம் பயன்படுது. ஸோ முருங்கைக்கீரையை கண்டிப்பாக வயதானவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு பலத்திற்கும் முருங்கைக்கீரை சூப்பரான ஒரு உணவு. ஸோ பலர் சீனியர் சிட்டிசனுக்கு வரக்கூடிய பொதுவான பிரச்சனை என்னன்னா, நரம்புகளில் எரிச்சல் ஏற்படும், பாத எரிச்சல் ஏற்படும், நரம்புகளில் வலிக்கும். அது முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கு உள்ளிருந்து நரம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே முருங்கைக்கீரை ஒரு சூப்பரான ஒரு உணவு. ஸோ கால்களில் ஏற்படக்கூடிய சுழல் உலர்ச்சி, அதாவது சில பேருக்கு அப்படி கரண்ட் அடிக்கிற ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு, வலி இதெல்லாம் ஏற்படும். அடிக்கடி கால் கை மரத்து போகிறது, தூக்கமின்மை, நரம்பு பலவீனம் இது எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது. ஸோ உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா, முருங்கைக்கீரையை கூட்டு வச்சு சாப்பிட்லாம், இல்லை அடை மாதிரி மாவு கூட தோசை மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம், சூப்பு செய்து சாப்பிட்லாம். வாரத்திற்கு கண்டிப்பாக குறைந்தது ஒரு 3 முறையாவது நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் எவ்வளவுகளோ காசு செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த கால்வலி மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ கோடியாக செலவு பண்ணியிருந்தாலுமே அது சரி ஆயிருக்காது. அப்போதைக்குன்னு ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் பலமாயிரும், கால்கள் நரம்புகள் எல்லாமே பலமாயிரும். ஸோ அந்த கால்வலி கைவலி எதுவுமே இருக்காது. ஸோ உங்களால் சில பேருக்கு என்னென்னா டெய்லி முருங்கைக்கீரையை பறித்து அதை ஆஞ்சு சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போவே ரொம்ப அவைலபிளாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில். அதாவது அந்த கீரைகளை உருவி பேக்கெட்டில் அடைச்சே சீல் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிறலாம். இல்லை எனக்கு போய் டெய்லி நான் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை பவுட்ரு ஆன்லைன் ஆஃப்லைன் 2 இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை பவுடரை நீங்கள் வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாதத்தில் நீங்கள் முருங்கைக்கீரை பவுடரை போட்டு நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அந்த பவுடரில் நீங்கள் சூப் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். அதோடைய நம்ம இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் முருங்கைக்கீரை பவுடரும் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். யாருக்காவது தேவைன்னா அதை போய் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய காய் என்னன்னா, 60 வயதுக்கு பிறகு கண் பார்வை குறைவு ஏற்படும். ஸோ இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் நம்ம இயற்கையாகவே இதுக்கு நம்ம உணவு சாப்பிட்டாவே இதை சரி பண்ணிடலாம். இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண் பார்வை ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு உடனே போய் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை நீங்கள் அது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், கேரட்டை டெய்லி சாப்பிடலாம். கேரட்டில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குன்னா, அதில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட், அதாவது சத்துக்கள் இருக்குது. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட்
பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இது 2மே என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய கண் பார்வைய பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தோல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய மேனிய வந்து அழகாவும், அத வந்து பாதுகாக்கிறதுக்கும் கேரட் வந்து பயன்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திய பல மடங்கு உங்க உடல்ல அதிகரிக்கிறதுக்கும் இந்த கேரட் வந்து பயன்படுது. அதே மாதிரி இதயத்த பாதுகாக்கிறதுக்கு நீங்க கேரட்ட தினமும் சாப்பிட்டால் போதும். கெட்ட கொழுப்பு எல்லாமே சூப்பரா குறைய ஆரம்பிச்சுரும். உங்க ரத்த நாளங்கள் வந்து சுத்தமாக்கப்படும் கேரட்ட சாப்பிடும் பொழுது. இத நீங்க எப்படி சாப்பிடணும்னா, பச்சையா சாப்பிடலாம், இல்ல சாலடா செஞ்சு சாப்பிடலாம், இல்ல சாம்பார்ல போடலாம், இல்ல ஒரு நாள் அரைச்சு கேரட் ஜூஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வர்றது உங்க உடலுக்கு நல்ல நன்மைகள கொடுக்கும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதாவது காய் என்னன்னா, பூண்டு தாங்க. பூண்டு சமையல்ல இல்லைன்னா, அந்த சமையல் வந்து ருசியாகாது. பிளஸ் வந்து ஆரோக்கியமானதாகவும் ஆகாது. ஏன்னா, பல ஆய்வுகள் என்ன சொல்லுது, பல சயின்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, தினமும் பூண்டு சாப்பிடக்கூடிய முதியவர்கள் காலம் காலமாகவே ஆரோக்கியமாகவே வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச் வந்து சொல்லுது. வந்து உங்களுடைய நோய்கள் வந்து வராம இருக்கணும், உங்க உடலுக்கு நோயே வரக்கூடாது அப்படின்னா, நீங்க பூண்டை கண்டிப்பாக உணவுல சேர்த்துக்கிறணும். பூண்டோடைய நன்மைகளை பார்த்தலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னன்னா, ரத்த அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது, மாரடைப்பு நிறைய பேருக்கு வருது இந்த காலகட்டத்துல. இதயம் சார்ந்த நோய்கள் வந்து நிறைய அந்த காலகட்டத்துல வருது. நீங்க பூண்டை வந்து தினமும் நீங்க உங்களுடைய சமையல்ல பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல வந்துரும், கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சிடும், இதயம் பாதுகாக்கப்படும். ஏன்னா பூண்டுல வந்து அலிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல்ல ஏற்பட்ட அந்த அலர்ஜிகள் எல்லாத்தையுமே குறைக்க பயன்படுது. அதே மாதிரி முக்கியமா கால் கைகள் வலிகள்ல அந்த வலி ஏற்படுதுல, மூட்டுகள்ல வலி, இந்த வலி அந்த வலி, எந்த வலியா இருந்தாலும் அதை சரி பண்ற தன்மை பூண்டுக்கு இருக்குது. ஏன்னா அது இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து பூண்டுல இருக்குது. 60 வயசுக்கு மேல ஏன் ரொம்ப பூண்டு முக்கியம், இந்த வயசுல தான் ஹார்ட் அட்டாக் அபாயம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்றாங்க. பூண்டு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கை காவலனா இருக்குது. பூண்டை கண்டிப்பாக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா, காலையில வெறும் வயிற்றுல ஒரு பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம். இல்ல உணவுல சாம்பார், ரசம் இதுலலாம் எடுத்துக்கலாம். அதிகமா சாப்பிட வேண்டாம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சையா முடிஞ்சா பச்சையா எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா வயிற்றில் ஏதாவது கேஸ் ப்ராப்ளம், இல்லை வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்தால் நீங்கள் பச்சை பூண்டு சாப்பிட வேண்டாம். அதுக்கு பதிலாக வறுத்த பூண்டு எடுத்துக்கிறங்க. வறுத்த பூண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து பொரிச்சுலாம் சாப்பிடக்கூடாது. வெறும் அடுப்பில் சுட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா எண்ணெயெலாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் பூண்டை போட்டு வறுத்துட்டு அதை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட்டா கூட சிலருக்கு வந்து பிடிக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்புறம் எரியிற மாதிரி ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும். நீங்கள் வறுத்த பூண்டை சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதா பார்க்கக்கூடிய அந்த காய் என்னன்னா, ப்ரக்கோலி அண்ட் கோவக்காய் தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் வெஜிடபிள்ஸ் என்று நினைத்து ப்ரக்கோலி வந்து வாங்குவாங்க. சில பேர் வந்து அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரக்கோலியை வாங்க தவிர்ப்பாங்க. ஆனால் ப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய அதே சத்து நம்ம ஊரில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய, விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காய் இருக்குது, அதாங்க கோவக்காய். அதே நன்மைகளை தான் இந்த கோவக்காய் தருது. நிறைய பேர் அது தெரியாமல் போய் ப்ரக்கோலியை வாங்குவாங்க. ப்ரக்கோலியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கோ அதே தான் கோவக்காயில் இருக்குது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோவக்காய் வந்து ஒரு சிறந்த ஒரு சூப்பரான ஒரு உணவாக இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் வந்து ஆனால் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இந்த கோவக்காய் வந்து ஒரு சூப்பரான உணவு. இயற்கை கொடுத்த அருமருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உணவு தான் கோவக்காய். கோவக்காய் வந்து பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்சுலின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்தும். முக்கியமாக குடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் வந்து செரிமானத்தை சரி செய்கிறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன ஆகும்னா, செரிமான பிரச்சனை இருக்கும். 60 வயதிற்கு மேலே இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு கோவக்காய் ஒரு சூப்பர் அருமருந்தாக செயல்படுது. இதை சாப்பிட முறை என்னன்னா, பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், கூட்டு செய்யலாம். வாரத்தில் 3 இல்லைன்னா 4 முறைகள் பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. நல்ல ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த 4 காய்கறிகள் கூட நீங்க தினமும் பின்பற்ற வேண்டிய ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, நீங்க தினமும் 20 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். அதிகமா தண்ணீர் குடிக்க வேண்டும். லேசான உணவுகள நைட் டைம் எடுத்துக்கிறணும். வேகமாவே தூங்கணும். அதாவது உங்க உடலுக்கு 8லிருந்து 7 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கம் 7லிருந்து 8 மணி நேரம் இருக்கணும். தண்ணீர் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கங்க. 20 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யுங்க. இதுவே உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு சீக்ரெட். ஸோ இதை நீங்க பின்பற்றினால் போதும். ஸோ நண்பர்களே, 60 வயதுங்கிறது ஒரு பலவீனமே கிடையாது. சரியான உணவை நீங்க எடுத்துக்கிட்டா 70 வயதிலையும் உற்சாகமா நடக்கலாம். 80 வயதிலையும் சுலபமாக வாழலாம். இன்னைக்கு சொன்ன இந்த 4 காய்கறிகளை உங்க உணவுல சேர்த்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.